Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. For the brain, Vallarai and Brahmi sharpen the focus. For stress and sleep, Ashwagandha keeps you calm. For digestion and gut, Jeeragam, Vilvam, etc. will do the job. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. That's Holy Sana. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா Hey. Hey. Govinda. Hey. கேம்பானா கேம்பா தான் அச்சு தள்ளுங்க பாருங்க எப்படி அடி போட்டு நொறுக்கு போறாங்க பசங்க நம்ம பசங்க இப்ப நமீபியோட நமீபியாவோட இந்தியா டெஃபினட்டா ஆட போறாங்க. வில் கம் டு தட். பட் த மேஜர் டாக்கிங் பாயிண்ட் இன்னைக்கு என்னன்னா, சீக்கா நீங்க ஒரு 3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க வாழை திருப்பி உள்ள போட்டு அவங்களே திருப்பி வந்துருவாங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. There was that meeting that happened between ICC and Bangladesh Cricket Board. In fact, Bangladesh Cricket Board sent out a statement thanking Pakistan for their support, but also urging Pakistan, தயவு செய்து போய் நீங்க மேட்ச் ஆடுங்க, நாங்க வந்து ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் ஐசிசியோட பேசிக்கிறோம். தே ஹவ் டன் தட் காம்பன்சேஷன். என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, பாகிஸ்தான் கேம் டு த டேபிள் with a lot of demands அப்படின்னு சொல்லலாம் சீக்கா. ஒன்னா ஐசிசி கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சீக்கா. பிசிபி டிமாண்டட் இந்தியா என்ன பண்ணனா பைலாட்ரல் சீரீஸ் நீங்க ஆடணும் எங்களோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ட்ரை சீரீஸ் வச்சுக்கலாம் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு, இந்தியா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிமாண்ட் தட் இந்தியா டோர் ஆர் பங்களாதேஷ் இந்த வருஷம் நடக்கணும்னு. 3மே கேட்டகோரிக்கலி ஹாஸ் பீன் டினைட். சான்ஸே கிடையாது, உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, நீங்க ஒழுங்கா வந்து வேர்ல்ட் கப் மேட்ச் ஆடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நாளைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், உங்களோட ரெவென்யூ ஸ்ட்ரீம் தான் காலி ஆகும். யூ நோ how the ICC did it. So all of this has been rejected, and most of all இதுக்கெல்லாம் மேல என்னன்னா, லாஸ்ட்ல மோஷின் நக்வி என்ன சொன்னார்னா, நாங்க இது பண்ணதே வந்து பங்களாதேஷுக்கு வந்து we wanted justice for Bangladesh, அதனாலதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் in the end, good news all around. Cricket is the winner. ஏன்னா India versus Pakistan is going to happen. That is the most important thing in எனக்கு தோணுது சீக்கா. 100%. and you don't forget World Cup ல ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் கிரேட்டஸ்ட் ரைவல்ரி நம்மளே பார்க்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போகுது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் ஜியோ ஸ்டார்லயும். So in all fairness, it is one of the greatest rivalries. Though அது கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்ற மாதிரி 7-1 வச்சிருக்கோம். இப்போ 8-2 இந்த வாட்டி 8-1 ஆக்கிட்டு வந்துட்டு இந்த கொலம்போல 15th அன்னைக்கு. பட் த பாயிண்ட் இஸ், அல்டிமேட்லி நான் ரொம்ப நாளா சொல்லி இதெல்லாம் நடக்கூடா, சும்மா பூச்சாண்டி காமிப்பாங்கடா, அதெல்லாம் ஜஸ்ட் ஒன் பூச்சாண்டி காமிச்சுன்னா இருப்பாங்க, கசு வந்துருவாங்கடா அப்படின்னு. So பூச்சாண்டி காமிச்சு வந்துட்டாங்க. But yes, of course, as far as Bangladesh is concerned, I think everything will be strong. I mean, dear viewers, மறக்காதீங்க, the geopolitical war will always be going on across the world. It's going on across the globe. Let's trade it. So இதுல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, அவளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டின்னு தான் ஆகணும். சரி, நீ end of the day, who's going to be the biggest loser if Pakistan takes away? Pakistan loser. யோசிச்சு பாத்துருமாடே. நம்பர் 1 is fans சீக்கா. என்னதான் சொன்னாலும் நம்ம வந்து எல்லாரும் நம்ம சொல்றோம் countries are going to be the loser. No, fans are the biggest loser end of the day. இல்ல அவங்க தானே. I agree with you. The viewers, fans, மறக்காத எவ்வளவு பேர் டிக்கெட் வாங்கிருப்பாங்க, முன்னாடியே புக் பண்ணி வாங்கிருப்பாங்க. And Colombo, and moreover the hosting nation Colombo, I mean Sri Lanka, அவங்க பாவம் எவ்வளவு லாஸ் ஆக பாருங்க. So there are too many losses, and அதனால தான் all those losses யார் மேல தலை கட்டுவாங்க? பாகிஸ்தான் மேல தலை கட்டணும். So end of the day, and பாகிஸ்தான் எல்லாரும் ஓவரால் நெக்லெக்ட் பண்ணுவாங்க, டோட்டலா நெக்லெக்ட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தா முடியாது அவங்களால. பியாண்ட் a point you cannot. இப்ப நாளை வந்து இந்தியா gives a directive to ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நீங்க அங்க போய் ஆடக்கூடாது, அவங்களோட ஆடக்கூடாதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோ. But isn't that already a problem? ஏன்னா one of the problems in நிறைய former commentators from other countries, ஒரு நாசர் ஹுசைன் மாதிரி ஒரு ஆளோ, they are saying that yes, India is the superpower, but ரொம்ப arm twisting use பண்றாங்களோ. They have to act with greater responsibility being the superpower in cricket right now. Do you agree with those statements? Hey, இதே நாசர் ஹுசைன் தான் கேப்டனா இருந்தான்டா 2003 வேர்ல்ட் கப்ல. They refused to go to Zimbabwe, they refused to go to Kenya.
இவங்க என்ன பேச்சு வேண்டியிருக்கு உங்களுக்கு? இப்ப இவங்க என்ன பேச்சு Correct-ஆ வேண்டியிருக்கு? சொன்னீங்க. 2003 இவங்கெல்லாம் மட்டும் இல்ல. வந்து In 96, if you remember, couple of teams did not go to Sri Lanka. They did not travel ஸ்ரீலங்கா to Sri Lanka. 2003 வேர்ல்ட் கப் பிகாஸ் நான் இருந்தேன் அங்க. ஐ ரிமெம்பர் அப்ப கடைசியில லாஸ்ட் மோமெண்ட் ஆஸ்திரேலியா agreed to go to Zimbabwe because I was doing commentary that time. I was doing English commentary that time for all the first that time இருந்தது. So I remember 2003 வேர்ல்ட் கப்ல இவங்கலாம் போக மாட்டோம் அடம் பிடிச்சாங்க. அதனால இங்கிலாந்து got kicked out. That's how Kenya came to the quarterfinals. No, Kenya came to semi-finals of 2003 World Cup. Yes, நிறைய they கண்ட்ரிஸ் played against கென்யாக்கும் India. போல, நிறைய கண்ட்ரிஸ் ஜிம்பாப்வேக்கு போல. இதே நாசர் ஹுசேன் அப்ப வந்தா கேப்டன் 2003ல. இவன் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? இவன் தான் ஆம்பிஸ் பண்ணிட்டு இருக்கான். யோ, உனக்கு ஒரு ரூல், எங்களுக்கு ஒரு ரூலா? அப்ப 2003ல இங்கிலாந்து வாஸ் ரூலிங் தி வேர்ல்ட் கிரிக்கெட். அப்ப தைத்தையும் பூச்சிருந்தாங்க அவங்க. இட்ஸ் நாட் ஃபேர். யூ வாண்ட் டு பி ஃபேர், யூ பி ஃபேர். 1996ல நிறைய பேர் ஸ்ரீலங்காக்கும் போல. சோ எண்ட் ஆஃப் தி டே இங்கிலாந்து பண்ணச்சே ஓகே, நீ வேற யாராவது கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணச்சே ஓகே உங்களுக்கு. ஜிம்பாப்வே போவே இல்லை இவங்கலாம். ஜிம்பாப்வே போல கென்யா குவாலிஃபைடு செமிஃபைனல்ஸ் வானாங்கடா கென்யா. நீ வேற இல்ல இவ்வளவு பேசுறாங்களே. 1947ல அந்த பார்ட்டிஷன் நடக்கும்போது ஒழுங்கா பார்ட்டிஷன் பண்ணிட்டு போயிருந்தனா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. ஏன்டா 200 வருஷத்துக்கு ஜாலியா லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பும் போது கையை தூக்கிட்டு நீ கிளம்பிட்ட, உங்க பிரச்சனை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆல் திஸ் if you have to go back, நீங்க சொன்ன மாதிரி இல்ல, if you have to go back in historyல there'll be so many points where you can point out and say, hey, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களே, அப்போ நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா தோணுச்சு, இப்போ நாங்க பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா தோணலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஒன்லி ஆக்சுவலி கண்ட்ரி ஹஸ் பீன் ஃபேர் எனஃப். ஆஸ்திரேலியா எல்லாரும் ஊட்டி போய் பாடிட்டு இருக்காங்க, இந்தியாவும் போய் எல்லாம். அப்ப இந்தியாவும் தான் போய் ஜிம்பாப்வே. ஐ ரிமெம்பர் இன் ஜிம்பாப்வேல 2003 வேர்ல்ட் கப்ல ஒரு ஆண்டி ஃபிளவர் செமனா கடிப்பான். அப்ப ஜவஹர் ஸ்ரீநாத் ஒரு டெட்லி ஸ்பெல் போட்டு ஃபேண்டாஸ்டிக் ஸ்பெல் போட்டு வின் பண்ணி கொடுப்பான் ஜிம்பாப்வேக்கு, ஐ மீன் இந்தியாவுக்கு. ஐ ரிமெம்பர் தட் மேட்ச். I was commenting. I was in Harare. So dear viewers, நாசுதன் பேசு. See, arm twisting யாரும் பண்ணலப்பா. We don't want to do arm twisting. But at the same time, it has to be fairness இருக்கணும். Overall fairness இருக்கு. I think end of the day, what is the whole idea? Ultimately, the over ICCA இங்க பா, the whole revenue generation is from Indian fans across the globe. நீ பாருங்க, அதனால so India has got a little bit of edge. Once upon a time, England used to rule the world cricket, and England and Australia used to rule the world cricket. So it happens, it happens in life. You cannot help it. Now, coming back to this point, I'm happy that Pakistan has agreed to play. I'm happy that the match is taking place, which is very, very important. See, India-Pakistan match, நீ பார்த்தனா அந்த மேட்சுக்குனே எவ்வளவு பேர் உலகத்துல பார்த்துட்டு இருப்பா. இவங்க பேசுறாங்களே இங்கிலாந்து நீங்க குதிக்கிறீங்களா உங்க ஊர்ல, எங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் நான் குதிப்போயா? அதாவது இல்ல, ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்டுக்குனா, இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது இல்ல சீக்கா, இப்பதான் ரீசெண்டா உங்களுக்கு தெரியும்னா அந்த அமெரிக்கன் ஃபுட்பால்ல இப்பதான் சூப்பர் போல் நடந்தது ஒரு 2 நாள் முன்னாடி ஃபைனல். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 years பேக் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, இல்லாட்டி நீங்க இந்த ஏதாவது ஒரு ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 வாட்ச்ட் ஈவென்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு வந்து ஒரு 10-15 years பேக் 20 years பேக் வந்து சூப்பர் போல் யூஎஸ் எப்படி அவன் ப்ரமோட் பண்ணுவானோ அதுதான் ப்ரமோட் பண்ணுவான். 135 million viewers, Chika. 135 million viewers is going to be nothing for this India-Pakistan match. There are going to be more than 1 billion eyes on this India-Pakistan match alone. So, it is. நம்ம ஊர்லயே 140-150 crore people இருக்காங்க. பாகிஸ்தான் எடுத்துக்கோ, பங்களாதேஷ் எடுத்தனா 200 point automatically population. இந்த சப்கான்டினென்ட் பாப்புலேஷன்ல எடுத்துக்கோ, வேற எங்கேயும் வாங்கி போவானா. இத தவிர்த்து அமெரிக்கா, இந்தியா, நம்ம பசங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க. Asians across the globe. So, dear viewers, மறக்காதீங்க, the India-Pakistan match is very crucial for world cricket. That's the most important. It's very, very crucial for world cricket. Yeah, anyway, let's move on, Chika. Now, let's come to the cricketing side of it. Lot of injuries, Chika, and the number one biggest concern வேற யாரும் கிடையாது, அபிஷேக் சர்மா தான். நேத்துக்கு நைட் நியூஸ் வந்திருக்கு that he has been hospitalized. ஏதோ ஒரு ஸ்டமக் இஷ்யூனால. I hope he gets better. ஏன்னா எனக்கு வந்து இது வந்து அப்படியே அந்த ஒரு 2023 ஞாபகம் வருது சீக்கா. If you remember the 2023 World Cup முன்னாடி Shubman Gill was in hot rollicking form coming into the World Cup. The next sensation பத்தி நம்ம பேசியிருந்தோம், and he had a dengue fever hit. கண்ணு பட்டுச்சா இல்லாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அபிஷேக் சர்மாக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. I hope it's nothing serious, just ஒரு stomach bug issue. மேபி வந்து கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஃபுட் பாய்சனிங்கா இருக்கலாம். ஐ ஹோப் he recovers very quickly. ஏன்னா in 4 days time they are going to be playing Pakistan. He's probably going to miss the Namibia match tomorrow. But your thoughts, Chika?
இதுல? See, unfortunately, I mean, I feel bad for நீ சொன்ன மாதிரி கண்ணுதான் பாரு. டேய் அபிஷேக் சர்மா, உன் ஊர் பக்கத்துல வைஷ்ணவ தேவி டெம்பிள் போயிட்டு வாடா, அங்க போய் தேவியை சேவிச்சு வா, உன் திருஷ்டிலாம் குறையும். திருஷ்டி தான், ஒன்லி திருஷ்டி. அதான் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கல்லடிலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னுவாங்க. கல்லடி பட்டு அபிஷேக் நீ போய் வைஷ்ணவ தேவி போயிட்டு வா, குயிக்கா பிசிசிஎல் பர்மிஷன் வாங்கிக்கோ. டபக்குன்னு ஊர்ல பூஜா வைஷ்ணவ தேவி, சண்டிகர்ல இருந்தா அது சண்டிகர்ல டிரைவ் பண்ண வைஷ்ணவ தேவி டெம்பிள் உட்கார்ந்து இருக்கான். வைஷ்ணவ தேவி டெம்பிளுக்கு போங்கன்ற சாமியை போய் வேண்டா சரியா இருந்தா கொஞ்ச நாள் போயிட்டு வருவான் பாரு. உனக்கு ஒன்ட்டு சொல்லிட்டா போப்பான், அவன் போயிட்டு வருவான் பாரு வைஷ்ணவ தேவி. எனிவே பட் cricketing is in cricketing terms that's a huge loss for India. Chika எப்படி பாத்தீங்க? அபிஷேக் சர்மா மறக்காதீங்க, playing against Namibia, getting back to the rhythm is very important. அவன் ஜீரோக்கெல்லாம் கவலை கிடையாது, பட் one time the rhythm is very important. The momentum in cricket is very very important. So Abhishek Sharma losing, if he's not going to play the Namibia match, it's going to be huge. திருப்பி சஞ்சு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. Only thing is Sanju will really capitalize on this chance. அப்படி பார்க்கணும் அவங்க. Sanju has to capitalize on this chance. He has no other choice. இப்ப சஞ்சு ஈஷான் கிஷன் ஓபன் பண்ணுமா ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னா, பட் ஐ கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். கமிங் யார் 11 ஆடுவான்? சேம் 11 சீக்கா. என்னதுக்கு சீக்கா மாத்தவே வேணாம். சஞ்சு சாம்சன் வாக்ஸ் இன் ஃபார் அபிஷேக் சர்மா. வேற என்ன சேஞ்ச் இருக்கு? Bumrah is fit and is likely to be fielded, so probably unfortunate for Mohammad Siraj, or probably he has to go out. Ani ipa coming back to thing, I have a thought. Now இவன் வந்து ஃபிட் ஆமா. நீ போன இதுல வந்து ஜாயின் சூரியகுமார் யாராவது போன மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னா வாஷிங்டன் சுந்தர் இஸ் பேக் அப்படின்ட்டான். நான் என்ன பண்ணுவேன், நான் கேப்டனா இருந்தா, நான் சேர்மனா இருந்தா, என்னோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். இப்ப நீ சஞ்சு சாம்சன் கொண்டு பிரயோஜனமே, இஸ் ஆல்சோ டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம், அவன் ஃபார்ம் கட்டுப்படக்கூடாது. நான் என்ன பண்ண, வாஷிங்டன் சுந்தர் லெவல்ல கொண்டு வந்து அவனை ஓபன் பண்ண வைப்பான் இந்த மேட்ச். பரவாயில்ல, வாஷிங்டன் இஸ் ஓபனர், இஸ் ஓபன் ஃபார் தமிழ்நாடு, இஸ் டோன்ட் forget Chika. என்ன come on Chika, what is wrong with you? What என்னதுக்கு Chika? Why, for what joy? Ani, I want Washington Sundar to be fit and playing the match against Pakistan. Okay Chika, but why would you open? அதுக்கு தான நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஓபனர் சஞ்சு சாம்சன் எடுத்து வச்சிருக்கீங்க. என்னதுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஓபன் பண்ண போறீங்க? டேய் வாஷிங்டன் 11ல ஆடுனா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா bowler வாஷிங்டன் சுந்தர் 11ல ஆட சொல்றீங்களா? ஓகே, அதுக்கு எதுக்கு ஓபனிங்? ரிங்கு சிங் மாதிரி பாகிஸ்தான் மேட்ச் ஆடுவான் நீ ஆல்ரெடி, நான் என்னோட ஒபினியன்ல. பட் யூ நாட் கெட்டிங் மை பாயிண்ட். Washington Sundar can open. He's already open. Top la aadu. Why would you want to open? Seri, okay, நீங்க Washington Sundar இந்த particular match open பண்றீங்க. Abhishek Sharma fit for Pakistan match na எங்க ஆட வைக்க போறீங்க Washington Sundar? திருப்பி 8 ரிங்கு சிங்க தூக்கிடுவேன். பின்ன அதுக்கு நீங்க இப்பவே ரிங்கு சிங் பதிலா ஆடுவீங்க. எதுக்கு நீங்க இவ்ளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? Ani, the point is you can't make a player like Sanju Samson in and out. To your own point, நீங்களே பாஸ்ட்ல சொல்லிருக்கீங்க, வளாறாங்கடா சஞ்சு சாம்சன் வச்சுட்டு லெஃப்ட் ரைட் சென்டர்னு, ரொம்ப இந்த பேட்டிங் ஆர்டர்லாம் மாத்த கூடாதுன்னு. உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குதுன்னா come on Chika, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் Chika. நீங்க ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? It wasn't a big success Chika. Washington Sundar opening for the Indian T20 side is not a success. I am telling you now, it is not going to be a success story. அதுக்கு நீங்க சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணுங்க. You want to bring in Washington Sundar, you bring in Washington Sundar instead of Rinku Singh. எதுக்கு நீங்க இவ்ளோ it doesn't make sense for me to just bring in Washington Sundar now to see அந்த பாகிஸ்தான் மேட்சுக்கு அவன் எப்படி போடுவானா. அவன் அந்த பாகிஸ்தான் மேட்ச் ஓபன் பண்ண போறது இல்ல, அவன் இந்த டோர்னமெண்ட்ல ஓபன் பண்ண போறது இல்ல. let him bat at number 8 in Rinku Singh's position. Why should he be why should you again change the entire team combination? Nothing wrong, open பண்ண வெயிட் குடு பண்ண nothing wrong ன்னு. என்ன Chika nothing wrong ன்னு இவ்ளோ நாளா everything wrong ன்னு சொல்லிட்டு இப்போ nothing wrong ன்றீங்க. Everything wrong is a force major situation. Hey, Abhishek Sharma not fit. It is not a force major situation Chika. Okay, your one opener is unfit, the other opener opens. That is why you pick a 15. Ani, I am talking about different process. நீ வந்து வேற உங்க திங்கிங்லாம் typical normal thinking. எந்தெல்லாம் out of the box thinking. This is not normal. என்ன out of the box thinking? இது வந்து out of the boxலாம் கிடையாது. இது what you are thinking is not okay fine. நீங்க out of the box வெச்சுக்கோ. What is wrong and what I am thinking? உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இருக்கான் ஒரு ஸ்பேர் ஓபனர், அதுக்கு தான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க 3 ஓபனர்ஸ் எடுத்து வச்சீங்க டீம்ல, அதுக்கு தான். அதுல ஒரு ஓபனர் ஃபிட் இல்ல, you have the other opener playing. இப்போ வந்து உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கிறீங்களா, எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் ஆட வைக்கிறீங்களா, அதுக்கு தான் ரிங்கு சிங் இருக்கான். நீங்க அந்த எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை தூக்கிட்டு நீங்க வாஷிங்டன் சுந்தர் ஆடுவீங்க. அதுவும் நபீபியா மாதிரி டீமுக்கு ரிங்கு சிங் எல்லாம் பேட்டிங்கே வராது. என்னத்துக்கு நீங்க வாஷிங்டன் சுந்தர் நமீபியா மாதிரி டீமுக்குலாம் நீ சஞ்சு சாம்சன் ஆடி ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன்.
அது நான் சீக்கா, இது வாஷிங்டன் ரொம்ப கேம் அன்ஃபேர் சீக்கா. நீங்க இவ்வளவு நாளா அந்த பையனோட பிளேஸ் வச்சு விளையாடி இருக்கீங்க, ஓகே, அவன் ஃபார்ம்ல இல்ல, ஓகே, பட் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஓப்பனிங் பண்றதுக்குன்னா அவன் தான் ஓபன் பண்ணணும், நாட் வாஷிங்டன் சுந்தர் or not anybody else. This is my நீ belief. வந்து நீ உன் ஆர்குமெண்ட் நீ வச்சுக்கோ, என் ஆர்குமெண்ட் நான் வச்சுக்கிறேன். லெட் செட் தட். நான் அந்த வாஷிங்டன் சுந்தர், நீ அந்த சஞ்சு சாம்சன். let it be, let the viewers decide. See, இது viewers decide-லாம் இல்ல, இது team management decision. நம்ம viewers என்ன வேணாலும் decide பண்ணலாம். End of the day, it's a team management decision, சீக்கா. The team management அனி நான் என்னோட தாட் ப்ராசஸ் பத்தி சொல்றேன். நீ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் தாட் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். நான் கேப்டன் தான் இதான் பண்ணுவேன், நான் சேர்மன் தான் பண்ணுவேன், நான் சொல்ல வரேன். நான் can not have a different thinking apart from no, you anybody else's can, thinking. but you are contradicting your own thinking about 1 month or 2 months back. நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி switch பண்ண கூடாது அப்படினு. அனி பந்தாடினாங்க, but he's been given a fair run. He's not done what to do. What am I to do So for what that? do you want to do? You've taken him to the World Cup. You just want இப்போ ஒரு opportunity இருக்கு, ஒரு player injured, you don't want to play him. உங்களுக்கு சஞ்சு சாம்சன் ஆடவானா இப்போதைக்கு? அப்பா நான் இதான் பண்ணுவேன், just to give Washington the feel of the match. அதுதான் நான் சொல்ல இது வரேன். என்ன சீக்கா feel of the match? இது Yeah, என்ன no, Ani, புதுசா நீ சொல்றீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உன்னோட ஒத்துக்க மாட்டேன், நீ என் கூட ஒத்துக்க மாட்டேன். That's okay. I leave it at இல்ல that. சீக்கா, I நான் want to தான் understand என்ன சீக்கா அந்த feel of the match. அந்த அணி நான் வந்து எப்படி நான் இதான் பண்ணி அணி நான் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். இந்த பாஸ் இதான் எங்க சீக்கா நீங்க பண்ணிருக்கீங்க? உங்க வேர்ல்ட் கப்ல எங்க சீக்கா நீங்க பண்ணிருக்கீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சீக்கா. நீங்களும் சேர்மனா இருந்தீங்க 2 வேர்ல்ட் கப்க்கு, நானும் தான் பார்த்தேன் சீக்கா. இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்ல. வீரேந்தர் சேவாக் இல்லாட்டி சச்சின் டெண்டுல்கர் இன்ஜர்ட்னா கௌதம் கம்பீர் பின்னாடியே வெயிட்டிங், அவர்தான் ஓபன் பண்ணுவாரு. 3 பேர் 11 ஆடினாங்களா? 3 பேர் 11 ஆடினாங்களா? 3 பேர் 11 ஆடினாங்க. என்னடா நீ பேசுற நீ? So okay சீக்கா, இப்போ யாருக்கோ இன்ஜூர் ஆயிடுச்சுனா you won't take an all rounder who's a number 6 number 7 batter and make him open. He is a player who's played all positions for India, for your information. That doesn't mean that he is an opener சீக்கா. இர்ஃபான் பத்தான் கூட தான் எல்லா பொசிஷனும் ஆடி இருக்காரு. அப்படின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் தான் எல்லா பொசிஷன் ஆடி இருக்கான். அது வேற விஷயம். பின்ன அக்ஷர் பட்டேல் ஓபன் பண்ண சொல்லுங்களேன். பின்ன நீங்க சொல்றது வந்து நியாயமே கிடையாது. நீங்க தேர்ட் ஓபனர் எடுத்து வச்சுட்டு நான் தேர்ட் ஓபனர் ஆட மாட்டேன், எனக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் ஃபீல் வேணும், அவன் நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவானா, நீங்க ஆடணும்னா பின்ன ரிங்கு சிங் பதிலா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவீங்க. Automatically happen once Abhishek Sharma comes, it automatically happen if I was the அதுக்கு captain. இப்பவே ஆடுவீங்க. பின்ன என்னத்துக்கு ரிங்கு சிங் என்னத்துக்கு பின்ன ஓபன் பண்ண வைக்கிறீங்க இந்த மேட்ச்? Ani, it's okay, Ani. Let's continue. Okay, Chika. No. I know that. See, you can't give an explanation and say, "Illa, Ani, this is the way I think." I want to know fairly. You are saying now that next game, if Abhishek Sharma is fit, Abhishek Sharma will open. Washington Sundar will come back to number 8. Why can't you do that in this particular game itself? Why do you have to wait one game? Ani, you keep your choice yourself. Now, why should Chika, I give you an are not explanation? giving me an explanation, Chika. You Why are should I going give on an an ego explanation? trip saying you will Excuse keep me, your I'm choice not to an ego yourself. trip. I'll keep my choice to I'm not myself. an ego trip. Ani, there was நான் ஒரு காலத்துல சேத்தன் சர்மா நம்பர் 4 அடிச்சு செஞ்சுரி அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. Chika, நீங்க you are not giving an explanation to now, Chika. நீங்க ஒரு காலத்துல நான் ஆனா ஆதி காலத்துக்கு போயிடுறீங்க Chika. நான் கேக்குறது இன்னி தேதிக்கு எக்ஸ்பிளனேஷன். ஏன் நெக்ஸ்ட் மேட்சுக்கு நீங்க எடுத்துட்டு வர போறீங்கன்றீங்க. உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க சொல்றீங்க அபிஷேக் சர்மா ஃபிட் ஆனா நெக்ஸ்ட் மேட்ச் அவன் தான் ஓபன் பண்ணுவான், வாஷிங்டன் சுந்தர் திருப்பி நம்பர் 8க்கு போவான்னு. அது ஏன் இந்த மேட்சே பண்ண மாட்டீங்க? ஏன் அந்த ஒரு மேட்ச் ஓபன் பண்ணி என்ன பண்ண போறான் சொல்லுங்க. I don't want to argue with you, Ani. You keep your statement. I'm not. Why should I give an explanation? That's my thought process. I believe in my own thought process. I believe in my own methodology. Okay, Chika, but your thought process needs an explanation is what I'm asking. Why? I don't need any explanation. I have madness to my methodologies. I go by madness to my methodologies. Chika, this is now turning into something different, Chika. You are saying you have a madness. I want to understand the madness. Even the viewers would like to understand the madness, Chika. ஒரு understanding madness is கஷ்டம். Okay, at least let me try. Okay, now why do you want Washington Sundar to open this game and go back to number 8 the next game? Why? What is the theory behind it? Because Abhishek Sharma, once he comes, is a certainty. For that, can't he just play at number 8 straight away so that he gets used to his position? If you are going to open with him, if you are going to open with him in this particular game, next game you want to play Washington Sundar, ஏனா பாகிஸ்தான்ல வந்து ஒரு 5 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான்னு நீ வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கிற, அவன் நம்பர் 8ல போறான், 10 balls 25 to win. அப்பனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இது முன்னாடி மேட்சே இவன் நம்பர் 8ல ஆடினானா இவன் இந்த மாதிரி ஒரு 10 பால் யோசிக்கவே மாட்டானி. நான் ஒண்ணு மாதிரி யோசிக்க மாட்டானி. எந்தெல்லாம் வேற மாதிரி உட்றனி. ஒன் திங்கிங் வேற, என் திங்கிங் வேற. லெட்ஸ் மூவ் ஆன் அனி. உட்று. I don't know any explanation, anybody.
This is my thought process. Sorry, Rani, I'm not being egoistic. இந்த மாதிரி தான் நான் கிரிக்கெட் ஆடி இருக்கேன். Sounds like you are, because you're not giving an explanation. Ani, this is the way I've played my cricket. This is the way I've played. That is okay, Chika. You've played your cricket that way, but I'm asking you a fair question. Your own words. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நான் டீமை செலக்ட் பண்ணிருக்கேன் நான் நிறைய வாட்டி. நீ சொன்னா நீ ஒத்துக்க Chika, மாட்டீங்க. அது எல்லாம் past இல்ல Chika. This is 14 years later, Chika. Cricket has changed. நான் என்ன சொல்றேன்? If I was a captain, if I was a chairman, I would do it. நான் சொல்றேன் தவிர. And I'm asking you as a viewer, why would you do this? இதே தான் நான் கேள்வி நிறைய வாட்டி கேட்டாங்கடா. இதே கேட்டா why M Vijay, who is this M Vijay அப்படினு கேட்டாங்கடா. M Vijay was an opener. He's a high quality test cricketer and he proved it. I don't want to give any explanations ani. இப்படிதான் சொன்னாங்க. ஏதாவது செலக்ட் பண்ணிச்சு why who is this, what is this அப்படினு ஆரம்பிச்சாங்க. எல்லாம் அப்புறம் பெரிய சக்சஸ் ஆன எல்லாம் வாய் பொத்திட்டாங்க எல்லாரும். அப்படிதான் ஆகும். நான் அப்படிதான் பண்ணுவேன். That's my thought process. சொல்றேன்ல உனக்கு. You will have to do. Yeah, but not all of your thought processes are successful, Chika. You need not be successful, Ani. That's not. I'm not saying it should be a successful one. No, but I'm failing to understand this theory. You will fail to understand because that is a difference. That is what I'm saying. My thinking is like that in my life itself. இல்ல Chika, நீங்களோட உங்களோட own wordsலயே சொல்றீங்க. இந்த மேட்ச் ஓபன் பண்ணிட்டு next match நம்ம 8ல ஆடுவான்னு. அதுக்கு ஏன் கன்ஃபியூஸ் பண்றோம்? Ani, it's always been அப்படின்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் தான் உங்க பந்து ஆடிட்டு இருக்கீங்க. அவர் நேரா 3 போன வேர்ல்ட் கப்ல 3 ஆடினான். அப்புறம் எங்க இப்ப திருப்பி இந்த மேட்ச் பண்ணிருக்கான். இல்ல Chika, நீங்க சொல்றது புரியல. ஒரு மேட்ச் ஓபன் பண்ண வச்சிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் 8 ஆட வைக்கறீங்க. எனிவே அதேதான் அக்ஷர் பட்டேல் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி யூ ஆர் டூயிங் இட் அக்ஷர் பட்டேல். Chika, you are finding இல்ல நீங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாம சுத்தி நீங்க எல்லா எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கீங்க. Dear viewers, let me tell you one thing, dear viewers. Unfortunately or fortunately for me, my life itself இப்படிதான் இருந்திருக்கு. எனக்கு படிப்பா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும். Chika, we are not talking about that aspect, Chika. That's what you're saying. Next match he'll go back to number 8. Argument. I always think like that and do something out of the box. It might click, it might not click. That's a secondary issue. I'm not saying my thought is the right thought னு சொல்லிக்கல. This is the way I will do it சொல்ல வரேன்பா. பட் யா Chika, இதுல நீங்க வந்து இப்போ நீங்க வந்து இது எப்படினால இதுல வந்து ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா I can understand. இப்போ நீங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து லாஜிக்கே இருக்காது அனி. என்னோட பேட்டிங்ல லாஜிக் இல்ல, என் கேப்டன்சில லாஜிக் இருக்காது, என் சேர்மன்ஷிப்ல லாஜிக்கே இருக்காது அனி. அதான் என்னோட that is what I have. That is what whole life my life has been like that. லாஜிக்கே இருக்காது சிலதெல்லாம் நான் பேசுறதுல. நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் இருக்கும். சில டைம் கிளிக் ஆகும், சில டைம் கிளிக் ஆகாது. அது ரைட். அது நீ பட் எனக்கு ஏன் இதுல anyway let's move on because we okay, you want Washington Sundar to open, you want Abhishek Sharma if he comes back next match, Washington Sundar will go back, Rinku Singh will play. நான் அதான் பண்ணுவேன்ப்பா. நான் அதான் பண்ணுவேன். கேப்டன் அதான் பண்ணுவேன். Oh, I humbly reject that. I will say Sanju Samson, they have taken you as a third opener. You are totally rejected. I am totally rejected because see, there is no point selecting a 15 with 3 openers and not playing the third opener when our opener is unfit. It doesn't make sense to me at all. Then why would you pick him? Why would you pick him in the 15 then? It doesn't make sense. பாவண்டா அர்ஷித் ராணா பாவம். ஐபிஎல்லும் கோயிந்தா ஆடு போல இருக்கு அவனுக்கு. டேய் அர்ஷித், உன் மேலும் கண்ணு போட்டுடுச்சு. நீ எங்க அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போ. நீ டெல்லி வாழ்ந்தான். நீ வைசோதவி ஓடு. Anyway, மிச்சப்படி Mohammad Siraj is going to probably miss out. Jasprit Bumrah is fit and he's probably going to make a comeback. Unfortunate for Mohammad Siraj. He's been doing really well. First return ஒரு சரியான return. But yeah, overall Team India, but இதுதான் Chika, the major talking point about Team India is only going to be Abhishek Sharma. But Indiaல மட்டும் problem இல்ல Chika. All across the board, Tim David is unfit for Australia. It's a huge loss. Already Josh Hazelwood Gali, already Pat Cummins Gali, and set to miss the opening match. Still not regain full fitness. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த குரூப் ஃபேஸ்ல நீங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் இந்த இன்ஜுரிஸ் வச்சுட்டு. அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்ல தான் யூ நீட் யுவர் என்டையர் டீம். ஏன்னா சூப்பர் எயிட்ஸ்ல இந்த லில் கெட் காம்படிட்டிவ். ஹசரங்கா காலி வேர்ல்ட் கப்புக்கு டோன் ஹாம்ஸ்ட்ரிங், ஹீஸ் பீன் அவுட். So many injuries, Chika, coming into this World Cup. Michael Bracewell காலி நியூசிலாந்துக்கு. சோ பாத்தா மைக்கேல் பிரேஸ்வெல் காலி பாரு எவ்வளவு பேர் ரூல் அவுட் பாரு. ஹர்ஷித் ராணா, மைக்கேல் பிரேஸ்வெல், ஹசரங்கா, சோ அங்க ஜாஷ் ஹேசல்வுட். சோ திஸ் இஸ் ஆக்சுவலி பார்த்தனா எக்ஸப்ட் நல்ல வேலை இந்தியா மட்டும் தான் போயிச்சாங்க. மெயின் பிளேயர் யாரும் இந்த மாதிரி இன்ஜுரி ஆகல. ஆஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் ஒரு மேட்ச் தான் ஃபீவர் அண்ட் இல்னஸ் தான், பட் நாட் இன்ஜுரி. So அங்கதான் the teams have to be very very careful in handling the fitness.
அதனாலதான் ரொட்டேஷன் ஆடணும் சொல்றேன். இந்த குரூப் ஸ்டேஜ் கூட ரொட்டேஷன் ஆடுறது பெட்டர். பிகாஸ் எல்லாரும் ஆட விட்டு எங்கேயா போய் சரிக்கு விழுந்தது மாதிரி அசரங்கா மாதிரி டோன் மசில் கீழ் மசில் அதெல்லாம் பேஜாருது. அங்கதான் வந்து டச்வுட் இந்தியா ஸ்கோர்ஸ் a point over others because நம்மளுக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் கிடையாது எக்ஸப்ட் ஹர்ஷித் ராணா. எஸ், ஹர்ஷித் ராணா was not a certainty in the 11 in any case. So he was more of a reserve player. Abhishek Sharma is a huge loss, Chika. Enna Chika? Fitness problem. Abhishek Sharma only one match, right? He's not injured. He's did illness. He's not well. He's just probably some other. That is a different. Illness is very issue. Illness you can come back in a couple of days, couple of games later. So whereas fitness is a big problem. Fitness you can't come out. No. Pavam Harshit Rana எடுத்துக்கோங்க. I feel really bad for that boy. பாவம் IPL ரூல்ட் அவுட், பாதி IPL ரூல்ட் அவுட்னாங்க. அப்புறம் பாதி IPL ரூல்ட் அவுட்னா திருப்பி வந்து அவன் வந்து ஆக்ஷன்லாம் சரியாயி அவன் வந்து ரிதம் வரது எவ்வளவு கஷ்டப்படுவான் பாரு ஹர்ஷித் ராணா. எம்பத்தைசிங் வித் I don't know whether sympathize or empathize with ஹர்ஷித் ராணா. பாவம் look at his position, mental position. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான் இந்தியா ஆடணும்னு நிறைய கிரிட்டிசிசம், நானே எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணவன. அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணலாம். பட் தென் அகைன் he has to work back again. இப்ப சிராஜ் வந்தா தேவஸ் மறக்காதீங்க. இப்ப நீங்க வந்து ஃபிட்னஸ் சொல்லிட்டு வெளில போனா coming back in the team is a big problem nowadays. The competition is so huge. Coming back in the team is a big problem. Especially unless in the Indian you are something extraordinary like Bumrah types, coming back in the team is a big problem. அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் எஸ்பெஷலி இந்த T20 சைட்ல சொல்லவே வேணாம். இந்தியா பீன் சோ டாமினன்ட். அந்த காம்படிஷன் வில் பி ஹை. பட் என்ன ஒரு குட் நியூஸ்னா பாகிஸ்தான் yesterday also beat US. so இந்த வருஷம் ஒரு அப்செட்டும் கிடையாது. இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் will decide the top two. Who are going to be in the top two? Is it really that important to be the top team, Chika, according to you, or it doesn't matter actually? பார்த்த நேற்றுக்கு இந்தியா உட்காந்து சரி யார் இந்த பாகிஸ்தான் பசங்க அப்படின்னு சொல்ல உட்காந்து மேட்ச் எல்லாம் பார்த்துருந்தேன். அந்த மொனாங் பட்டேல் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டான் நேற்று உட்காந்து. எனக்கு அதுதான் ஒண்ணு. அந்த உஸ்மான் தாரிக் ஆக்ஷன் தான் பாரு ரொம்ப பிடிச்சது பாது. அப்படி வரான் அப்படின்னு மாங்க அடிக்கிறான் Chika. அது இப்படின்றான் பட் நல்லா போடலாம். ஆக்சுவலி இன் ஆல் ஃபேர்னஸ் மாங்கா அடிக்கிறானா மாங்கா அடிக்கலையான்னு தெரியல. ஒரு மாதிரி செமி மாங்கா மாதிரி தான் தோணுது. மாங்கா Chika கிளியரா தெரியுது Chika. சில மாங்கானா சக்கிங், சில மால்லாம் மாங்கா தான். இது சில மால் தானே மாங்கா அடிச்சிடறான். பட் சில மால் டெட்டியா போறான். இன் ஆல் ஃபேர்னஸ் அது டவுட்டே கிடையாது. இன் ஆல் ஃபேர்னஸ் அது போயிருக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த உஸ்மான் தாரிக் பாருங்க 4 overs 27 runs 3 wickets. பட் என்ன பிடிச்சதுன்னா அந்த பையில அதே பால்ல ஒரு ஸ்பின்னும் போடுறான், அதே பால் ஒரு சிங்கிள் வெளில போறது, ஒரு பால் சிங்கிள் உள்ள விடுறான். பட் எது மாங்கா அடிக்கிறான் எது மாங்கா அம்பையர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் இந்த Chika இதுல இருந்து தெரியுது. நீங்க பாகிஸ்தானோட டீம் பாத்தீங்களா இல்லையா? ஒரு காலத்துல வந்து அந்த பாகிஸ்தான் டீம் எடுத்து பாத்தீங்கன்னா the fastest bowlers, the best component of reverse swing, எப்பவுமே பாகிஸ்தான் ஹிஸ்டரியில உங்களுக்கே தெரியும் அந்த over the last 40 years they've produced some of the best fast bowlers. For the first time ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு ஆடுறாங்க, 5 ஸ்பின்னர் ஆடுறாங்க. அது வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும்னு எனக்கு தோணுது Chika இந்தியாக்கு. Okay, we'll talk about it on the 13th night, 14th night, Mr. Aniruddha Srikanth. Yes, we'll talk about in the I think that will be a good challenge for India. Detailed பேசலாம் அத பத்தி. No, but the other thing is today once the recording முடிஞ்சிச்சு ஏர்ல போச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் நடக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்கா vs ஆப்கானிஸ்தான். ஆக்சுவலா பார்த்தா ஒரு நத்திங் நோத்தம் ஆப்கானிஸ்தான் ஆனா ஒரு வாரம் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னும் பார்த்தா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு ஆடுறாங்கடா. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா they should beat Afghanistan. சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் ஒரு பேஜார் டீம்ல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க கிறுக்குத்தனமா போட்டு. சொல்றேன் அந்த ரஷீத் கான் கேப்டன்சி நான் பாத்துட்டேன் Chika. நீங்க இந்த முன்னாடி பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து நிறைய பிரான்சைசி கேப்டன் பண்ணிருக்காரு. ரொம்ப புவர் கேப்டன் Chika. அவரோட கேப்டன்சி ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவர். இஸ் நாட் பீன் மட்டமா கேப்டன் பண்ணலாம். And again அங்க பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து இன்னைக்கு அது ஒரு நல்ல மேட்ச். இன்னைக்கு இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் மேட்ச். அது செம மேட்ச். சோ இன்னைக்கு ரெண்டு குட் மேட்சஸ் ஈவினிங். So by the time the show goes on air, I think those two matches, one of the matches probably would have started. But then it's good. Then we'll do the review later on. But India West Indies England match I'm waiting to watch. என்ன நடக்க போகுது? ஏன்னா போன மேட்ச் இங்கிலாந்து பார்த்தோம். ஐயோ நேபாள் நம்ம மாட்டேன் இந்தியா வியூவர்ஸ். நான் வந்து நேற்று ஃபிளைட்ல பாம்பேல வந்திருந்தேன். நான் அங்க பாவண்டா ஒருத்தர் வந்தான். So I'm from Nepal. I mean, he was talking the slang from Melbourne. He's a Nepali from Melbourne. They've all flown in from all over the world to support the team. அவன் எங்க வந்து please sir, if you don't mind, நீங்க வீடியோ பைட் கொடுங்க சார், I'll use it for my countrymen will be very happy. நான் ஒரு வீடியோ பைட் கொடுத்தேன். What do you think of the match அப்படின்னு. So
That is the passion. You saw that Bombay la அவன் பாவம் ஒருத்தன் வந்து வீடியோ பைட் எடுத்துட்டு போனா ஒரு ஃபேன் என்னோட வந்து சொல்லு வந்திருக்கான். உங்களோட எண்ட்ல பாரு சாம் கரன் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 நேத்தி கூட இல்ல சீக்கா, நாங்க வந்து ஐ திங்க் couple of people, met a couple of people, couple of my friends, வெல்ல எங்க போனாலும் இல்ல எல்லாரும் அதான் சொல்றாங்க, என்னடா இது நேபாள் விட்டாங்களேடா, 6 பால் 10 ரன்னுடா, எப்படிடா விட்டாங்க, ஈஸி 1 ஹிட். இந்த bowling ஆனா ஒன்னு சொல்றா நீ, இந்த bowling வந்து நீ வெஸ்ட் இண்டீஸோட சாம் கரன் கடைசி ஓவர் போட சொல்லு, அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் மட்டும் இருந்தான்னு வெச்சுக்கோ சீக்கா, நீங்க you just will not give credit. நல்லா பாரு பயாஸ்கோப் பாரு, இது பாரு பாரு இந்த சாம் கரன் எப்படி அடிக்கிறாங்க பாரு, நீங்க பாரு பாரு பயாஸ்கோப் வர்க்க பாரு என்னன்னு வந்து பாரு, எங்க அடிக்கிறான் ஊரை பாரு, அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சு தமிழ் பாட்டு ஒன்று தெரியாது, பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் பறக்க பாரு என்னன்னு வந்து பாரு, சாம் கரன் எங்க அடிக்கிறாங்க பாரு, அப்படி பாரு டிகிரி பாரு. ஏய் கம் ஆன் சாம் கரன், இதுக்குனே திருப்பி ஒரு லாஸ்ட் ஓவர் ஒரு மாதிரி டெலிவர் பண்ணி காமிங்க இந்த கையில புடிச்சுக்கு பாரு, நீங்க பாரு நீ பாரு 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 நல்லா பாரு. நீங்க வெரி பேட் சீக்கா நீங்க பண்ணது, இப்போ யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கிவ் ஹிம் தி ஃபுல் கிரெடிட். அனி நல்லா bowling போட்டா ஓகேடா, நான் ஒண்ணுமே சொல்ல டேவியஸ், நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லல, நான் ரொம்ப பயஸ்டே வச்சுக்கோப்பா, நான் ரொம்ப பயஸ்டே வச்சுக்கோப்பா, பரவாயில்லப்பா, நாங்க வெச்சுக்கல, யூ ஆர், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் தட்ஸ் யூ, லைக் ஹவ் யூ எக்ஸ்பிளைன்ல, I really love it. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அனி, எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அனி, எனக்கு தோணுது உள்ள வாஷிங்டன் சுந்தர் ஓபன் பண்ணனும், என பச்சி சொல்லுது, I will go with my instinct. That is what is you, that is why we love you. My life itself is run on a method to madness. That's the whole thing I want to tell you. And viewers, I can tell you in 38 years I could never understand that method. And yeah, to be honest, it has been a very successful method. Adula na வந்து questionே பண்ண மாட்டேன். Sometimes சில methodsலாம் வந்து I just fail to understand. அவ்வளவுதான். Everybody has their இது. Anyway, let's move on Chika, because good news for CSK and Chennai fans. ஏனா IPL matches, they are not going to move out of CSK, they are not going to move out of Chepauk. And guys, என்ன வேணாலும் சொல்லுங்க guys, I don't want to sound biased, I am not like Chika, I like to be neutral, but ஒரு neutral game நேத்திக்கு கூட பாருங்க சீக்கா, 20,000 பேரு, என்ன கிரௌட், எவ்வளவு நீட்டா இருக்கு. சும்மா இந்த யூசுவலா இந்த ஆட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, இந்த பான் மசாலா ஆட்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் சச் அ நீட் ஸ்டேடியம், எவ்ரிபடி இஸ் பிரேசிங் சேப்பாக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரௌட் ஃபார் அ நியூட்ரல் கேம் சீக்கா, நாட் ஈவன் அ கேம், யாரு நம்மலாம் இங்க ஒரு நடக்கிறதான்னு கூட யோசிக்கிற வேண்டிய கேமுக்கு சேப்பாக் இஸ் காட் இன் த பெஸ்ட் கிரௌட். வி ஆர் ட்ரூலி ப்ராபப்ளி இந்தியாலே நீங்க பாத்தீங்கன்னா as fans the most knowledgeable and the most true fans சென்னை crowd தான் சீக்கா, எனக்கு தெரிஞ்சு 100% most knowledgeable crowd na Chennai crowd da. Real cricketing தெரியும், கிரிக்கெட் லவர்ஸ் தான் சென்னை தான். கிரிக்கெட் அப்ரிஷியேட் குட் கிரிக்கெட். அந்த காலத்துல பாகிஸ்தான் மீனுக்கே விக்டரி லேப் கொடுத்தாங்கடா, அந்த காலத்துல 1999ல. அந்த மாதிரி டீம் இது சென்னை. அதனால நான் ஐ அம் சோ ஹாப்பி. டேய் நான் நம்ம சென்னைடா, நான் சென்னைடா. ஐம் வெரி ஹாப்பி சிஎஸ்கே ஆட போறாங்க. ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் அது ரொட்டேட் பண்ணுவாங்க, அந்த எலெக்ஷனால அந்த ரொட்டேட் பண்ணுவாங்க. கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் ஐ திங்க் 2 மேட்ச் தான் அப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க, பெங்கால் அண்ட் தமிழ்நாடுல. So ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த வருஷம் 2 years back they did it for RCB இல்ல, so they will do it. So they will do it and very good news. டேய் சிஎஸ்கே பசங்களா உடாதுங்கடா, டேய் ஆடுங்கடா, நல்லா பண்ணுங்கடா, ஒரு நாள் வந்து பார்க்கலாம் எல்லாரையும். யா எனிவே இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மேட் ஹென்ரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அட் சேப்பாக் அவர் காமிச்சிருக்காரு that he can do well, even though அது ஒரு UAE-க்கு எதிரா இல்லாட்டி ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா அந்த டெத் ஓவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிக்கா, அந்த 2 மேட்சும் நல்ல விக்கெட்ஸ். So CSK fans will be excited. Still 100%. lot of other things, but overall Chika, expect India to beat Namibia. Then there is not going to your final 11 and your final analysis Chika. Let's not argue on the 11, you just go 11 clean. Washington Sundar comes in place of Abhishek Sharma, Bumrah comes in place of Siraj. All that. Okay. And I will play like this. I want Washington to get the feel of the match and batting konjam vartom. Next match after Pakistan match, we'll cross the bridge when we come to it. Next match, that will be my Namibia la அந்த காலத்துல டீசன்ட் கிரிக்கெட் ஆடினாங்க. இப்பலாம் ஒக்கப்பது கிரிக்கெட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒண்ணும் இருக்காது நினைக்கிறேன் Namibia. So போட்டு பேத்துருவாங்க. That's all. 6 பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல. 6 அப்படி அங்க போனா 6 இங்க அங்க எல்லாம் இப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் ஃபீல்டர்ஸ்லாம்.
Anyway, sorry. Okay, guys, before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.